ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பழைய கார் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுவும் 15-20 ஆண்டுகள் கடந்த கார்களை வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். அதாவது 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை லோ பட்ஜெட் கார்கள்னு சேல் பண்ணும் சில டீலர்களும் அதை அதிகப்படியான விலை கொடுத்து ஸ்கிராப் பாலிசினா என்னன்னு தெரியாமல் வாங்கி குமிக்கும் பொதுமக்களையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ட் மார்க்கெட் சேல் ரொம்பவே அமோகமாக இருக்குது. அதுக்கு ஒரே ரீசன், ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருந்தாலே பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கார் இல்லைன்னா அது ரொம்ப சின்ன விஷயமாயிடுச்சு. ஏன்னா மக்கள்கிட்ட கார் ஆர்வம் அதிகமாயிருச்சு. இதனால மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் கிடைச்சா போதுன்னு வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த யூஸ்டு காரை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த ஸ்கிராப் பாலிசி. மத்திய அரசாங்கத்தில் அண்மையில் கொண்டுட்டு வரப்பட்ட இந்த ஸ்கிராப் பாலிசி டெல்லி போன்ற மாநிலங்களில் அமலில் இருந்துச்சு. அது ரிலேட்டடாக ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எப்போ அமலுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் அமலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளதாக நம்மளுக்கு தெரிந்த அந்த துறை சார்ந்த நண்பர்கள் நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கிராப் பாலிசி தெரியாம நம்ம 15-20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை ஒரு சில டீலர்கள் செய்யும் ஏமாற்று விளம்பரங்களை நம்பி அந்த காரை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த காருக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடான செலவையும் நீங்கள் செய்துட்டு வரணும். அது மட்டும் இல்லைங்க, 20 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கு இந்தியாவில் ஓடுறதுக்கே ஒரு தடைன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்கள் காரை ஸ்கிராப்புக்கு தான் உட்படுத்தி ஆகணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கம்மியான விலையில் கிடைக்கிது நிறைய கார்களை வாங்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மாருதி பழைய கார்களாகட்டும் சரி, ஜென் ஆகட்டும் சரி, பழைய 800 ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இருக்க போலோ ஆகட்டும் சரி, இந்த மாதிரி சில கார்களை பிரத்யேகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு அந்த டீலர்கள் சொல்லியும் விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு K10 இன்ஜின் இருக்குது, அடுத்தது நீங்கள் போலோவை எடுத்துட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் 800 எடுத்துட்டிங்கன்னா ஆசில் ஃப்ரீயாக ஓட்டலாம், இதோட உதிரி பாகங்கள்லையும் ரொம்பவே கம்மியாக இருக்கணும், உங்களை ஆசை வார்த்தைகளை அள்ளி தூண்டுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் எஃப்சி முடிஞ்சிச்சு, எஃப்சி வேறு இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்றாங்க, ஸ்கிராப் பாலிசின்றாங்க, எஃப்சி கட்டண உயர்வுன்றாங்கன்னு நீங்கள் கேட்டால் அவங்க கொடுக்குற பதில் என்னவாக இருக்குன்னா, சார் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை நீங்கள் 5 வருஷத்துக்கு எஃப்சி நாங்களே பண்ணி வச்சிட்டோம், தாராளமாக ஓட்டலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் விலையும் கம்மி, ஏன் பயப்படுறீங்க, தைரியமாக ஓட்டுங்க, நம்ம ஊருக்கெல்லாம் ஒன்றும் வராது, அப்படியே வந்துச்சுனாலும் புரோக்கரை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுலாம் சார்பாங்க. ஸோ கட்டிங் கொடுத்து ரொம்ப நாள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஒரு நேர்மையான அதிகாரி உங்களோட ஆர்டிஓவில் வந்துட்டா அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக ஏற்படும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு காரை ஒரு 2.5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா அந்த காருக்கு எஃப்சி ஒரு 50,000-60,000 செலவு பண்ணுறீங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு நீங்கள் புது கார்களே கட்டி எடுத்துடலாம். ஸோ அதனால தான் இந்த எஃப்சி சார்ந்த விஷயங்களை நம்ம ரெகுலராக வீடியோவில் போட்டுட்டு வரோம். இந்த எஃப்சி பாலிசி எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பழைய கார்களின் எண்ணிக்கை இந்தியாவில் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ அரசாங்கம் நடத்துறதுக்கே முக்கியமான விஷயம் கார்பரேட் கம்பெனிகள் தான். ஏன்னா கார்பரேட் கம்பெனிகள் தான் அவங்க அதிகமான வருமானத்தை எடுக்கிறாங்க. ஸோ அதை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க வரியின் அடிப்படையில். அப்போ ஒரு அரசாங்கம் ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு தேவைகளாக ஏற்படுது. ஸோ கார்பரேட் கம்பெனியை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பழைய கார்களை தடை தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்ல நம்பர் 1 இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட்ல நம்பர் 1 இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இந்த பழைய கார்கள்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பொல்யூஷன் ரொம்பவே கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. இந்த பழைய கார்கள் கக்கும் புகையினால காற்று மாசு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பழைய கார்கள்னால தான் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகுதுன்ட்டு ஒரு நிறைய செய்திகள் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னதான் இருந்தாலும் சொன்னாலும், ஆனால் கார்பரேட் கம்பெனிகள் புது கார்களை தயாரித்து மக்கள்கிட்ட சேல் பண்ணணும். பழைய கார்களே மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா புது கார்களை எப்படி தான் சேல் பண்ணுவாங்க? ஸோ இதுவும் ஒரு காரணம்ட்டு சில நண்பர்கள் சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ பழைய கார்களை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்கிராப் பாலிசி. ஸ்கிராப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் அமலுக்கு வரலாம். இந்த தகரடப்பா காரு வாங்கிட்டு எதுவுமே பயன்பெறாத கார்லாம் நீங்கள் லட்சக்கணக்கில் டீலர்கிட்ட ஏமாந்து வாங்கிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் காரை 2009 காரை அதாவது வாய் கூசாமல் விலை சொல்கிறாங்க. அதாவது 5 லட்சம் 6 லட்சம்ன்றாங்க, 4.5 லட்சம்ன்றாங்க. அதாவது பல லட்சங்கள் கொடுத்து அப்படி ஒரு காரை வாங்கிட்டு அந்த காரை நீங்கள் எடைக்கு போடும்போது மனசு எவ்வளோ வலிக்கும்னு நல்லாவே யோசிச்சு பாருங்கள். ஸோ பழைய கார்களை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காரில் மெக்கானிக்கல் ரிலேட்டடான இஷ்யூ இருந்தால் கூட இப்போ பரவாயில்ல போல். ஆனால் இந்த எஃப்சி டேட்டை கரெக்டாக பார்த்து வாங்கணும் போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் நம்ம ஒரு காரை ஆசில் ஃப்ரீயாக டிரைவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்குதுன்னு இந்த புது சட்டத்தில் ஒரு வார்த்தைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 வருஷத்தையும் கடந்து இந்த காரை இயக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதாவது ஃபிட்னஸ் டெஸ்ட் இந்த காருக்கு எடுக்க போனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா எமிஷன் நார்ம்ஸ் பட்டு கட்டுப்பட்டு வரல, ஸோ அந்த காரை ஸ்கிராப் பண்ணுங்கன்னு தான் கொடுக்க போகிறாங்க. மறுபடியும் நம்மளுக்கு எஃப்சி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி கிடைக்கிறதுலாம் ரொம்ப விதமான சிக்கல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவி கார்கள் வருகையோ அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு டீலரை சந்தித்து அந்த காரை வாங்கலாம். அப்போ பழைய கார்கள் வாங்கவே கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க.
பழைய கார்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வாங்கலாம். அதாவது வருஷங்கள் கம்மியான காரு, நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் செய்த காரை நீங்கள் தாராளமாக பார்த்து எடுக்கலாம். இன்றைக்கி புது கார் எடுத்தாலே அது 1 மாதம் 2 மாதத்தில் ஒரு 7.5 கூட்டுது. அதை சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் விட்டால் அவங்க ஒரு அமௌண்ட்டை, ஹையான அமௌண்ட்டை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதையும் நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது, கார் எடுத்துட்டோமேன்னு போகிறோம். ஆனால் பழைய கார்கள் அந்த ஓனர்கள் எப்படி தான் மெயின்டெனன்ஸ் செய்தாலும் அது பழசு தான். அதாவது இஎம்பி தாய்க்கு பேர் சம்பளம்ன்ட்டு சில கார்கள் இருக்குது. அந்த கார்களுக்கெல்லாம் ஒரு ஹைப்பை ஏற்றி அது விண்டேஜ் காரு, அந்த காரில் போனாலே மாசுன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஆசையை தூண்டி விட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்கார்பியோ காரை பார்த்தீங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இந்த காரை வாங்கினீங்கன்னா தோரணை செம்மையாக இருக்கும்ப்பா, பார்த்து ஓட்டுறதுக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு தனி மதிப்பு இருக்கும், உங்களால் விசிபிளாகவும் ஓட்ட முடியும். இந்த கார் இன்ஜின் இன்னும் செம்மையாக இருக்குது, ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது, அதுக்கு நீ கொஞ்சம் செலவு பண்ணிட்டா ரெடி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த கார் இயர்ஸ்லேயும் பின்னோக்கி போயிருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டும் மெயின்டெனன்ஸ் செலவு செய்ய வேண்டியிருக்கும், ரஸ்டிங் இஷ்யூ ஃபுல்லாகவே கார் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவை சொல்லுவாங்க. டொயோட்டாவில் இனோவை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலும் பிரச்சனை கிடையாதுப்பா, எட்டியாஸ் வாங்கிக்கோ, லிவா வாங்கிக்கோம்பாங்க. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி வராதுங்க. இப்போ டொயோட்டா இனோவை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்களும் இன்ஜின் நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஒரு சில கார்கள் மெயின்டெனன்ஸ் சரிவர செய்யலைன்னா அந்த கார்களில் எதுவும் வேலைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி நீங்கள் போகிறத தவிர்த்துட்டு புது கார்களே உங்களுக்கு முடிந்த ஒரு காருக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டை கட்டிட்டு டியூவில் போகிறீங்களோ இல்லை நெட் அமௌண்ட்டை கொடுத்து இருக்கிறீங்களோ அதே மாதிரி தேர்வு செய்தீங்கன்னா நீங்கள் ஆசல் ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணலாம். அதை தவிர்த்துட்டு இந்த டீலர்கள், ஒரு சில டீலர்கள் செய்யும் போலியான விளம்பரங்களில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த கார் நீங்கள் வாங்கிட்டு இடைக்கு போடுற மாதிரி தான் ஆகும். ஸோ அப்போ புரியும் உங்களுக்கு ஸ்கிராப் பாலிசினா என்னன்ட்டு. நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுற கேள்விகள், இந்த 15 ஆண்டுகள் காரு, அதுக்கப்புறம் எஃப்சி பாலிசி, ஸ்கிராப் பாலிசி, இதை மட்டும் பேசிகிட்டே இருக்கியா, உனக்கு கண்டென்ட் தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காரை பற்றி ஸ்பெக்கு வாரியாக புட்டு வைக்கிறதுக்கு நிறைய அறிவார்ந்த நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல்ஸில் காரை பற்றி நல்ல தெளிவாகவே ஸ்பெக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, புது கார்களின் வருகையும் பேசிட்டு வராங்க. ஆனால் யாருமே இந்த ஸ்கிராப் பாலிசி, இந்த பழைய காரில் நடக்கும் ஸ்கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது கொஞ்சம் சொற்பமான நண்பர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் ரிப்பீட்டடாக இந்த ஸ்கிராப் பாலிசினா என்ன, 15 ஆண்டுகள் பழைய வாகனங்கள் வாங்கினா என்னென்ன சிக்கல் வரும், இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்ட நண்பர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட பணம் இருக்கும், நீங்கள் நல்ல கார் வாங்கிப்பீங்க. ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், இல்லை ஒரு கீழேருந்து மேலே அப்போ தான் வரணும்னு நினைக்கிறவர் ஒரு கார் வாங்கணும்னு ஆசையில் இருப்பார். அவருக்கு காரை பற்றி எதுவுமே நாலேஜ் இருக்காது. அவர் போய் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு காரு இந்த டீலர்கள் செய்யும் போலியான விளம்பரங்கள் நம்பி வாங்கிட்டாருன்னா அவரோட குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவரோட குடும்பம் என்ன ஆகுறதுன்னா அந்த கடனில் கூட அவர் மீண்டு வரலாம், ஆனால் அவருக்கு கார் ஆசையே இல்லாமல் போயிடும். எல்லாருமே இந்த மாதிரி சொகுசான வாகனத்தை அனுபவிக்கணும். அதுக்கு இந்த ஸ்கிராப் பாலிசியும் பழைய வாகனங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நடக்கிற சிறு தவறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திருத்தி கொண்டா நம்ம ஒரு சூப்பரான வாகனத்தை எடுத்துடலாம். அதனால தான் இதே போன்ற டாப்பிக்கை நம்ம ரெகுலராக போட்டுட்டு வரோம். ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.